Hi everyone. So this video is about two most popular sunscreens. One is Photostable Gold Sunscreen Gel and next one is La Shield Sunscreen Gel. So இது ரெண்டுமே வந்து நிறைய பேர் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மெயினாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க. ஸோ இந்த ரெண்டு சன்ஸ்க்ரீனுக்கும் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ், எது வந்து இன்னொன்றதை விட சுப்பீரியர் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் டேக் a look into their ingredients. So before going into the ingredients list, there are certain things which you should understand. ரெண்டு ப்ராடக்ட்டோட லேபிள்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஆர் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், அப்புறம் வந்து நான் கொமிடோஜெனிக், டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட், ஹைப்போ அலர்ஜெனிக், இந்த மாதிரி சில கிளைம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொமிடோஜெனிக் அப்படின்னா தே மீன் தட் தேர் ப்ராடக்ட் won't cause acne breakouts. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 100% இது வந்து ட்ரூ கிடையாது. பிகாஸ் ஈச் ஒன் ஸ்கின் இஸ் யூனிக் அண்ட் reacts differently to different products. So even if it is non comedogenic, it can cause acne breakouts to your skin. So அந்த மாதிரி ஏதாவது acne breakouts வந்துச்சு அப்படின்னா it is always best to shift over to some other product. ரெண்டாவது வாட்டர் ஆர் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்னு போட்டிருக்காங்க. பட் யூஸ்வலாக வாட்டர் ஆர் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்னு ஒரு ப்ராடக்ட்டில் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா they should also mention how many hours it is water or sweat resistant, like 8 hours இல்லைனா வந்து 12 hours என்னன்னு மென்ஷன் பண்ணணும். Both of the products does not mention anything like that. So it is always best to reapply your sunscreen every 4 to 6 hours or after coming out of swimming pool or after profuse sweating in conditions like that. So next one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ அலர்ஜெனிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. So this means that their products does not contain certain ingredients which are listed as allergens by the Food and Drug Administration. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ ரிகார்டிங் போத் தி ப்ராடக்ட்ஸ் பிகாஸ் போத் ஆஃப் தெம் கண்டெயின் ingredients that protect against both UVA and UVB filters. ஸோ இன்க்ரீடியன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு சன்ஸ்க்ரீனுமே காமனாக இருக்கிறதுலாம் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ரெண்டு சன்ஸ்க்ரீன்லையுமே வந்து சிலிகான் காம்பனன்ட்ஸ் இருக்குது, லைக் டைமெத்திகான் கிராஸ் பாலிமர், அப்புறம் வந்து சைக்ளோபென்டோசைலாக்சின் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு மெயினாக வந்து சன்ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டு இம்ப்ரூவ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், ரெண்டாவது நம்ம ஸ்கின்னில் இதை அப்ளை பண்ணும்போது இட் கிவ்ஸ் ஏ சாஃப்ட் ஸ்மூத் அண்ட் சில்கி ஃபீல். ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்க்காக தான் வந்து சிலிகான் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸில் மெயினாக மிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஃபார்ம்ஸ் அ ப்ரீத்தபிள் பேரியர் ஓவர் அவர் ஸ்கின். ஸோ இது வந்து ஹைட்ரேஷனும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் தி ரீசன்ஸ் வை சிலிகான்ஸ் ஆர் ஆடட் இன் அவர் ப்ராடக்ட்ஸ். அண்ட் நிறைய பேருக்கு வந்து சிலிகான்ஸ்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லது இல்லை, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. பட் ஸோ ஃபார் எந்த ஒரு ஸ்டடியிலுமே சிலிகான்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் யூ கேன் சேஃப்லி யூஸ் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ லெட்ஸ் டேக் a look into that key ingredients. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸில் ரெண்டு விஷயம் உங்களுக்கு மெயினாக சொல்லி ஆகணும். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அண்ட் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஸோ ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அதை வந்து நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணதும் தே டைரக்ட்லி ரிஃப்ளெக்ட் த யூவி ரேஸ். ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ரெண்டாவது கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஸோ கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணதும் தே அப்சர்வ் தி யூவி ரேஸ் அண்ட் எமிட் தெம் ஆஸ் ஹீட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் சன்லேருந்து. ஸோ இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் sunscreens they are always considered superior to chemical sunscreen. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு சன்ஸ்க்ரீனில் எது சுப்பீரியர் அப்படிங்கிறது வந்து நம்ம இதை வச்சு தான் மெயினாக டிசைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சன்ஸ்க்ரீன்லையும் இருக்கிற காமனான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து ஆக்டினாக்சைட். இது வந்து ஃபோட்டோஸ்டேபிள் கோல்டில் ஈத்தல் ஹெக்சைல் மீத்தாக்சிசினமேட்ங்கிற நேமில் இருக்கும். அண்ட் லாஷில் ஆக்டினாக்சைட் அப்படின்னே இருக்கும். ஸோ ஆக்டினாக்சைட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ். அதாவது யூவி ரேஸை அப்சர்வ் பண்ணும். இன்னொன்று இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது வந்து யூவிபி ரேஸ் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுமே தவிர இட் டஸ் நாட் கிவ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் யூவிஏ ரேஸ். ஸோ யூவிஏ ரேஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நமக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொன்று இட் இஸ் நாட் தட் மச் ஸ்டேபிள் பட் ஸ்டில் இந்த ப்ராடக்ட் இந்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் காஸ்மெட்டிக்லி எலிகண்ட். லைக் காஸ்மெட்டிக்காக வந்து இதோட அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆக்டினாக்சைட் இஸ் த ஃபர்ஸ்ட் சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ட் மென்ஷன்ட் இன் போத் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவினைல் A+. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்லையுமே இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி இட் இஸ் ஹைலி ஸ்டேபிள். லைக் சன்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அவ்வளோ சீக்கிரம் டிகிரேட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் குட் UVA ஃபில்டர். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஆக்டினாக்சைட் இஸ் ஒன்லி UVB ஃபில்டர். ஸோ இது வந்து ஒரு நல்ல UVA ஃபில்டரும் கூட. ஸோ இட் கன்ஃபர்ஸ் ஹை ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் UVA. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீனோசார்பியஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியண்ட். இட் இஸ் அ கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், லைக் வெரி மச் ஸ்டேபிள், லைக் சூப்பர் ஸ்டேபிள்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து சன் எக்ஸ்போஷரில் இது வந்து டிகிரேட் ஆகாது. அண்ட் ஆல்சோ இட் கன்ஃபர்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் போத் UVB அண்ட் UVA. லைக் இது வந்து இட்ஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்க்ரீடியண்ட். ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட்லேயும் இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் திங்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதெல்லாம் தான். ஸோ ஃபோட்டோ ஸ்டேபிள் கோல்டில் எக்ஸ்ட்ராவாக 2 இன்க்ரீடியன்ட் இருக்குது. லைக் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் ஈத்தைல் ஹெக்சைல் ட்ரைசோன் அப்படின்ட்டு. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் UVB ஃபில்டர் ஆஃப் ஆல் தி அவைலபிள் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் மார்க்கெட் ரைட் நவ். ஸோ இட் இஸ் a chemical sunscreen and highly stable too. ரெண்டாவது டினோசார்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து இருக்கிறதுலே ஒரு ஹைலி ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ட் அண்ட் கன்ஃபர்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் போத் UVA அண்ட் UVB. இதுவுமே ஒரு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஸோ இது மூலமாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபோட்டோ ஸ்டேபிள் கோல்டில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ட்ஸ். இட் ஹஸ் நோ ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ட். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் லாஷில் சன்ஸ்க்ரீன் ஜெல். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டேபிள் கோல்டு சன்ஸ்க்ரீன் ஜெல்லில் இல்லாத ஒரு 2 மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் இருக்குது. ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ட் டைஎத்தில் பியூட்டமைடு ட்ரைசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் தட் இஸ் அகெயின்ஸ்ட் போத் UVB அண்ட் UVA. இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ இட் இஸ் a stable ingredient. But next one தான் வந்து like which is going to make Law Shield a little bit superior to photo stable gold because it contains a physical sunscreen like called titanium dioxide. So physical sunscreen நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், they directly reflect the UV rays and are always better and superior to chemical sunscreen. So this titanium dioxide இன்னொரு ஒரு physical sunscreen மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து zinc oxide. So titanium dioxide இருக்கிறதுனால தான் மேபி Law Shield ஓட ப்ரைஸ் கூட வந்து இட்ஸ் little bit higher than photo stable gold because physical sunscreen and chemical sunscreen வந்து மிக்ஸ் பண்ணி ஃபார்முலேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் வந்து மேபி இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ சின்ஸ் Law Shield contains physical sunscreen like titanium dioxide, I feel it is a little bit superior to photo stable gold. So even price வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் not much difference, like ஒரு ஆன்லைனில் ஒரு 50 to 100 rupees தான் டிஃப்ரென்ஸ் வருது. So people using photo stable gold in case if it is being comedogenic or you feel that the product is gives a greasy appearance to your skin or something like that, you can try Law Shield sunscreen also before trying any other product. And those who are already okay with the product you are using, நீங்கள் வந்து அதே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் different products ட்ரை பண்ணி don't make your skin get allergic to any products. So yeah, I hope this video will be useful for you. Again இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, take care.